திடீரென ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் வந்தால் வாழ்க்கை இப்படி மாறும். ஒரு ஊரில் கண்ணையா என்றொரு சோம்பேறி இருந்தான். அவனுடைய மனைவி பெயர் அமுதா. மிகவும் சுறுசுறுப்பானவள். கண்ணையா எந்த ஒரு வேலைக்கும் செல்வதில்லை. 24 மணி நேரமும் வீடே கதி என்று கிடப்பான். யாராவது அவன் மேல் இரக்கப்பட்டு தேடி வந்து வேலை கொடுத்தால் கூட என் தகுதிக்கு நான் அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் என முரண்டு பிடிப்பான். கணவன் வேலைக்கு செல்லாததால் அமுதா வீட்டிலேயே தையல் தொழில் செய்து வந்தாள். வீட்டில் 2 பேர் என்பதால் அவ்வளவாக பொருளாதார பிரச்சனைகள் வந்ததில்லை. கணவன் வேலைக்கு செல்லாததை அவ்வளவாக வெளியே காட்டிக் கொள்ள மாட்டாள் அமுதா. கண்ணையா வேலைக்கு போகாமல் இப்படி வீட்டிலேயே பொழுதை கழிப்பது பக்கத்து வீட்டு சுந்தரிக்கு தெரிந்துவிட்டது. ஒரு நாள் சுந்தரி, ஏன் அமுதா, உன் புருஷன் வேலைக்கு போறானா இல்லையா? அவன் வேலைக்கு போற மாதிரி தெரியலையே என்று கேட்க, நம்ம அரசன் கிட்ட தான் வேலை பார்க்கிறாரு. ஊருக்குள்ள திருடனங்க வராம பாத்துக்கிறது தான் அவரோட வேலை. அதனால பெரும்பாலும் அவருக்கு இரவு நேரத்துல தான் வேலை இருக்கும் என ஏதேதோ சொல்லி சமாளித்தாள் அமுதா. ஏன் வேலைக்கு போகலன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை 4 பேர்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா இவ புருஷன் அரசங்கிட்ட வேலை பார்க்கறதா சொல்றாளே என முணுமுணுத்தபடி சென்றாள் சுந்தரி. வீட்டுக்குள் வந்த அமுதா பட்டப்பகலில் வீட்டிற்குள் தூங்கி கொண்டிருந்த கண்ணையாவை எழுப்பினாள். யோ, உனக்கு எப்படிதான் தூக்கம் வருதோ? பகல்லையும் தூங்குற, இரவுலையும் தூங்குற, வேலை வெட்டிக்கு தான் போக மாட்ற. அடுப்புல குழம்பு வச்சிருக்கேன், கொதிச்சதும் இறக்கி வச்சிடு, நான் பக்கத்து கடை வரைக்கும் போயிட்டு வரேன் சொல்லிவிட்டு அமுதா வெளியேறி விட்டாள். சோம்பேறி கண்ணையா அவள் சொன்னதை முழுமையாக காதில் வாங்கவில்லை. வழக்கம் போல் வேலைக்கு செல்லாததால் திட்டுகிறாள் என நினைத்து கொண்டு நன்றாக தூங்கிவிட்டான். கடைக்கு சென்று திரும்பி வந்த அமுதா அடுப்பில் வைத்திருந்த குழம்பு அடிப்பிடித்து கருகி போய் இருப்பதை பார்த்துவிட்டு அவசரமாக ஓடி சென்று கீழே இறக்கி வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த கண்ணையாவின் பக்கம் சென்றாள். யோ, வேலைக்கு தான் போக மாட்ற, அடுப்புல வச்சுட்டு போன குழம்ப கூடவா பார்க்க மாட்ட? உன்னை கட்டிக்கிட்டதுனால இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறோனோ போ என புலம்ப ஆரம்பித்தாள். சும்மா புலம்பாத, நான் ஒன்னும் சும்மா இல்ல. 100 பேரை ஒத்த கையால் அடிச்சு கொன்னு இருக்கேன் என கண்ணையா தான் கொன்ற கொசுக்களை எடுத்து காண்பித்தான். அதை பார்த்து மேலும் கோபமடைந்த அமுதா அவனை வசைப்பாட ஆரம்பித்தாள். யோ, வெளியில போய் 100 பேரை ஒத்த கையால் அடிச்சு கொன்னேன்னு லூசு மாதிரி உளராத, யாராவது தப்பா எடுத்துக்க போறாங்க என சொல்லிவிட்டு அடுப்படிக்குள் சென்று விட்டாள் அமுதா. 100 பேரை ஒத்த கையால் அடித்து கொன்றதாக கண்ணையா சொன்னது வீட்டின் பின்பக்கம் யதார்த்தமாக சென்ற சுந்தரியின் காதில் விழுந்தது. அட, நம்ம அமுதா புருஷன் கண்ணையா பெரிய வீரனா இருப்பான் போலையே. ஒத்த கையால 100 பேரை அடிச்சு கொல்றதுனா சாதாரண விஷயமா என ஆச்சரியப்பட்டவள் அதை தனக்கு தெரிந்தவர்களிடம் சொல்ல ஆரம்பித்தாள். இந்த வதந்தி ஊர் முழுக்க பரவி கடைசியாக மன்னர் காதிற்கு சென்றடைந்தது. நாட்டில் கொள்ளையர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் கண்ணையாவை வைத்து கொள்ளை கூட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டலாம் என அமைச்சர் ஒருவர் ஆலோசனை கூறினார். மன்னருக்கும் அதுதான் சரியெனப்பட்டது. கண்ணையா அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டான். ஆனால் கண்ணையாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. நான் தான் தவறு ஏதும் செய்யவில்லையே, பின்னர் ஏன் மன்னர் என்னை அழைத்து வர சொன்னார் என காவலர் ஒருவனிடம் கேட்டான். நீங்கள் 100 பேரை ஒரே கையால் அடித்து கொன்ற மாவீரர் என்ற விஷயம் மன்னருக்கு தெரிந்துவிட்டது. அதனால்தான் உங்களை காண வர சொல்லி இருக்கிறார் என்ற உண்மையை கூறிவிட்டான். இதை கேட்ட கண்ணையாவிற்கு மயக்கமே வந்துவிட்டது. என்னது, நான் 100 பேரை கொன்ற மாவீரனா? அதுவும் ஒற்றை கையால்? அடா, வசமா மாட்டிக்கொண்டாமே. 100 பேரே இல்லை, 100 கொசுவை தான் கையால் அடித்து கொன்றோம் என்ற உண்மையை கூறினால் பின்னர் நம்மை தூக்கிலிட்டு விடுவார். சரி, எப்படியாவது சமாளிப்போம் என மனதிற்குள் எண்ணினான். அரண்மனையில் கண்ணையா எதிர்பார்க்காத வகையில் வரவேற்பு பிரம்மாண்டமாக இருந்தது. 100 பேரை ஒற்றை கையால் கொன்ற மாவீரரே வருக என கோஷம் எழுப்பினார்கள். ஐயோ, உண்மை தெரிந்தால் நம் நிலை என்னவாகும் என கை கால்கள் எல்லாம் உதற ஆரம்பித்தது அவனுக்கு. நடந்து வந்து மன்னரின் முன் பணிவாக நின்றான். நீ பெரிய மாவீரன் என கேள்வியுற்றேன். நம் நாட்டில் திருடர்கள் தொல்லை அதிகமாக உள்ளது. நீதான் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றார் மன்னர். கண்ணையாவால் மறுத்து பேச முடியவில்லை. சரியென ஒப்புக்கொண்டு தனக்கு ஒரு குதிரை மட்டும் தருமாறு கேட்டுக்கொண்டான். அந்த குதிரையில் ஏறி எப்படியாவது நாட்டை விட்டு ஓடிவிடுவதுதான் கண்ணையாவின் திட்டம். அது தெரியாத மன்னர் அவனுக்கு ஒரு குதிரை வழங்குமாறு ஆணையிட்டார். குதிரையுடன் வீட்டிற்கு வந்த கண்ணையா தன் மனைவியிடம் அழாத குறையாக பேசினான். நிலைமை மோசமாகிவிட்டது. நான் 100 பேரை ஒரே கையால் அடித்து கொன்றதாக நம்பி மன்னர் என்னிடம் கொள்ளையர்களை விரட்டும் பணியை ஒப்படைத்திருக்கிறார். எப்படியும் என்னால் கொள்ளையர்களை விரட்ட முடியாது. நான் எங்காவது தொலைதூரம் சென்று விடுகிறேன். நீ உன் அம்மா வீட்டில் சிறிது காலம் தங்கியிரு. நான் நிலைமை சரியானதும் உன்னை வந்து சந்திக்கிறேன். இதை தவிர வேற வழி எனக்கு தெரியவில்லை என்றான்
என்றான் கண்ணையா. கணவனின் நிலையை புரிந்து கொண்ட மனைவியும் தொலைதூரம் செல்லும் கணவனுக்காக முறுக்கு, அதிரசம் போன்ற பலகாரங்களை செய்து கொடுத்தாள். சில துணிமணிகளையும் மனைவி செய்து கொடுத்த தின்பண்டங்களையும் சிறு மூட்டையாக கட்டிக்கொண்டு மன்னர் கொடுத்த குதிரையில் கால் போன போக்கில் சென்றார். இரவும் நெருங்கிவிட்டது. இப்போது குதிரை ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை அடைந்திருந்தது. பசி வேறு வயிற்றை கிள்ளியது. சரி, இளைப்பாரி விட்டு செல்லலாம் என முடிவெடுத்து அங்கிருந்த அரச மறுத்தடையில் அமர்ந்து தான் கொண்டு வந்த பலகாரங்களை பிரித்தார். கொள்ளையர்களை பிடித்து வர வேண்டும் என்பது அரசரிட்ட கட்டளை. அதை மீறினால் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவேன். மன்னருக்கு உண்மை தெரிந்து அசிங்கப்பட்டு இறப்பதற்கு இப்போது இறந்து விடுவது மேல் என ஏற்கனவே தான் வாங்கி வைத்திருந்த விசபாட்டிலை வெளியே எடுத்தான். மனைவி கொடுத்தனுப்பிய தின்பண்டங்களின் மீது அதை தெளித்தான். சரி, எப்படியும் இறக்கத்தான் போகிறோம். நன்றாக களைப்பு தீர உறங்கிவிட்டு காலையில் எழுந்து இதை சாப்பிட்டு விட்டு இறந்து விடுவோம் என முடிவெடுத்து அப்படியே படுத்து விட்டான். நேரம் நள்ளிரவை நெருங்கிவிட்டது. காட்டு வழியே கொள்ளையர் கூட்டம் வந்தது. கண்ணையா கொண்டு வந்திருந்த பலகாரங்களின் வாசனை அவர்களின் நாசியை எட்டியது. வாசனை எங்கிருந்து வருகிறது என்று மோப்பம் பிடித்தவர்கள் முதலில் உறங்கிக் கொண்டிருந்த கண்ணையாவையும் அவன் பக்கத்தில் இருந்த பலகார மூட்டையையும் பார்த்து விட்டார்கள். முதலில் கண்ணையாவை கொன்றுவிட்டு பலகார மூட்டையை எடுக்கலாம் என திட்டம் போட்டார்கள். ஆனால் அந்த பலகாரத்தின் மனம் அவர்களை சாப்பிட தூண்டியது. கண்ணையா அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியாமல் அந்த மூட்டையை பிரித்தவர்கள் அதனுள் அதிரசம், லட்டு, முறுக்கு இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த பலகாரங்களை போட்டி போட்டுக்கொண்டு உண்டு முடித்தார்கள். அதில் ஏற்கனவே விஷம் கலந்திருந்ததால் சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே அனைவரும் மயங்கி விழுந்து இறந்து போயினர். காலையில் கண் விழித்த கண்ணையா தன் பக்கத்தில் நிறைய பேர் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அவர்கள் தோற்றத்தை வைத்தே கொள்ளையர்கள் என அடையாளம் கண்டான். தான் சாப்பிட வைத்திருந்த விஷம் கலந்த பலகாரங்களை கொள்ளையர்கள் சாப்பிட்டு இறந்திருக்கிறார்கள் என யோகித்தான். தனி ஆளாக கொள்ளை கூட்டத்தை அழித்து விட்டான் என்ற செய்தி மன்னரின் காதை எட்டியது. மன்னருக்கு மிகுந்த சந்தோஷம். தனி ஒருவனாக கொள்ளை கூட்டத்தை அளித்த கண்ணையாவிற்கு பொன் பொருள் என வாரி வழங்கினார். பரிசு பொருட்களுடன் வீடு வந்து சேர்ந்த கண்ணையா மனைவியிடம் நடந்த விஷயங்களை கூறினான். அமுதாவிற்கு மயக்கம் வராத குறைதான். தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோடு போய்விட்டது. இனி பிரச்சனை இல்லை. மன்னர் அளித்த பொன் பொருளை வைத்து ஏதாவது தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தனர். நாட்கள் கடந்தது. எதிரி நாட்டு அரசன் திடீரென படையெடுத்து வந்து விட்டான். முன்னறிவிப்பின்றி மன்னருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. எதிரியிடம் சரணடைவது தவிர வேறு வழியில்லை என்ற நிலையில் அமைச்சர் ஒருவர் கண்ணையாவை சுட்டிக்காட்டி, அரசே, ஏன் கவலை கொள்கிறீர்கள்? நம்மிடம்தான் 100 பேரை ஒற்றை கையால் கொள்ளும் மாவீரன் இருக்கிறானே, நிச்சயம் நமக்குத்தான் வெற்றி என்றார். மன்னருக்கும் அமைச்சர் கூறியது சரியெனப்பட்டது. கண்ணையாவிற்கு திரும்பவும் பயம் ஏற்பட்டது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு சென்றான். மன்னா, என்னை வரச் சொல்லி இருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்டான். எதிரி நாட்டின் மன்னன் நம் மீது எவ்வித முன்னறிவிப்புமின்றி போர் தொடுத்துள்ளான். நமது படையில் நீ முக்கிய வீரனாக இடம்பெற வேண்டும் என்பது என் ஆசை என்றார். மன்னர் கண்ணையாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. எதிரி நாட்டின் மன்னன் நம் மீது எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி போர் தொடுத்துள்ளான். நமது படையில் நீ முக்கிய வீரனாக இடம்பெற வேண்டும் என்பது என் ஆசை என்றார் மன்னர். கண்ணையாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அன்னைக்கே வந்த செல்வத்தோடு நாட்டை விட்டு ஓடி இருக்கலாம். இப்படி திரும்பவும் வசமாய் சிக்கிக் கொண்டோமே. ஒரு தடவை ஏதோ அதிர்ஷ்டம் வந்து காப்பாற்றியது. மறுபடி இப்படி மாட்டிக்கொண்டோமே. தன்னுடைய கதை முடிய போகிறது என நினைத்து கொண்டார். சரி மன்னா, நீங்கள் முன்ன கொடுத்தது போலவே ஒரு குதிரை கூடவே 2 கயிறும் தாருங்கள் என கேட்டுக்கொண்டான். குதிரை சரி, 2 கயிறு எதற்காக? உடனே அமைச்சர் ஒருவர், அவர்தான் பெரிய மாவீரர் ஆயிற்றே, ஏதாவது திட்டம் வைத்திருப்பார். அந்த அமைச்சர் இப்படி சொல்ல கண்ணையா மனதிற்குள், ஐயோ, என் நிலைமை புரியாமல் இந்த அமைச்சர் வேறு, நானே எப்படி பிழைப்பது என யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என மனதிற்குள் நினைத்து கொண்டான். சிறிது நேரத்திலே கண்ணையா கேட்டபடி குதிரையும் 2 கயிறும் கொண்டு வரப்பட்டது. குதிரையில் ஏறிக்கொண்டு தன்னுடைய 2 கால்களையும் குதிரையோடு சேர்த்து கட்ட சொன்னான் கண்ணையா. குதிரை வேகமாக ஓடும்போது கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக கட்ட சொன்னான். ஆனால் மன்னரும் அமைச்சர்களும் அதை வேறு அர்த்தத்தில் புரிந்து கொண்டனர். மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த மாவீரர் ஏதோ திட்டம் தீட்டுகிறார், நிச்சயம் வெற்றி நமக்கு தான் என்றார்கள். மன்னா, நான் இங்கிருந்து சென்ற 1 மணி நேரத்திற்கு பின்பு நீங்கள் படையோடு போர்க்களத்திற்கு வாருங்கள் என்று குதிரையில் வேகமாக சென்று விட்டான். எப்படியும் நம் கதை இன்றோடு முடிய போகிறது. அன்னைக்காவது ஊரை விட்டு ஓடிவிடலாம் என்று போனோம். இன்னைக்கு வேறு வழியே இல்லை. நம்ம விதி எப்படி எழுதி இருக்குன்னு தெரியல என நினைத்து கொண்டே தவறுதலாக தான் அணிந்திருந்த செருப்பால் குதிரையை மிதித்து விட்டார்.
செருப்பில் இருந்த ஆணி குதிரையை குத்த அது திடீரென வேகம் எடுத்து தறிகெட்டு ஓடியது. மின்னல் வேகத்தில் ஓடிய குதிரை சிறிது நேரத்திலே ஊர் எல்லையை தாண்டியது. கண்ணையா வந்த குதிரை நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது. அங்கே சற்று தொலைவில் எதிரிகளின் படை போருக்காக காத்திருந்தது. போர்க்களத்தை நெருங்குவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு அந்த பாதையோரத்தில் இருந்த 2 மரங்கள் திடீரென முறிந்து விழுந்தன. கண்ணையாவின் குதிரை வரவும் அந்த 2 மரங்களும் குதிரையின் மீது விழவும் சரியாக இருந்தது. இறைவா, உன் மகனை காப்பாற்று என தன் 2 கைகளையும் மேலே உயர்த்தி அந்த முறிந்து விழுந்த மரங்களை தடுத்தான். என்ன ஆச்சரியம்! மிகச் சரியாக அந்த மரங்கள் கண்ணையாவின் கைகளில் சிக்கிக் கொண்டன. எதிரே பார்த்து கொண்டிருந்த எதிரிகளுக்கு ஒரு காடே போருக்கு வருவது போல் இருந்தது. இதை பார்த்து எதிரிகள் மிரண்டு போனார்கள். அது யார் 2 மரங்களை ஒரே ஆளாக தூக்கி கொண்டு ஆவேசமாக வருவது என்று எதிரி நாட்டு மன்னன் கேட்க, மன்னா, அவர்தான் 100 பேரை ஒற்றை கையால் அடித்துக் கொள்ளும் மாவீரர். சமீபத்தில் கூட கொள்ளை கூட்டத்தை அடியோடு ஒழித்து கட்டி இருக்கிறார் என்றார் படைத்தளபதி. இதை கேட்டு அதிர்ச்சியான மன்னன் தன் படையை பின்வாங்க உத்தரவிட்டான். இதற்கிடையில் மரங்களோடு குதிரையில் வந்த கண்ணையா கைகளில் வலி எடுக்க அதை சற்று கீழே தள்ளிவிட்டார். மின்னல் வேகத்தில் வந்த குதிரை போர்க்களத்தில் வந்து நின்றது. இனி அவ்வளவுதான், நம் கதை முடிய போகிறது என நினைத்தபடியே சற்று நிமிர்ந்து பார்த்தார் கண்ணையா. கண்ணையாவிற்கு இன்ப அதிர்ச்சி. போர்க்களத்தில் யாருமே இல்லை. 1 மணி நேரத்திற்கு பிறகு மன்னரும் தனது படைகளும் போர்க்களத்தை வந்தடைந்தனர். போர்க்களத்தில் யாருமே இல்லாதது கண்டு மன்னரும் படைகளும் பேரானந்தம் கொண்டனர். கண்ணையாவிற்கு பக்கத்தில் 2 மரங்களும் இழுத்து வரப்பட்டு கிடக்க, கண்ணையா ஏதோ தந்திரம் செய்து எதிரி படைகளை விரட்டிவிட்டார் என மிக தப்பாக புரிந்து கொண்டார். எதிரிகள் ஓடிவிட்டார்கள் என்று சொன்ன கண்ணையாவால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. 100 வீரர்களை ஒரே கையால் அடித்துக் கொண்ட மாவீரர் என்று வீரர்கள் எல்லோரும் உற்சாக குரல் எழுப்பினார்கள். எதிரி படைகளை தனி ஒருவனாக விரட்டிய மாவீரர் என்று கோஷங்களை எல்லாம் எழுந்தன. ஆனால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம்தான் கண்ணையாவையும் நாட்டையும் காப்பாற்றி இருக்கிறது என்பது கண்ணையாவிற்கும் அவரது மனைவிக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம். அதிர்ஷ்டம் எப்போதும் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. நேரம் நன்றாக இருக்கும்போது நடப்பது எல்லாம் அதிர்ஷ்டமாக இருக்கும். அதுவே நேரம் சரியில்லை என்றால் நடப்பது எல்லாமே துரதிர்ஷ்டமாக மாறிவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.